ஒரு இளைஞன் வேலை தேடி சென்னை வரான். சென்னை வந்து அவனுக்கு வந்து கையில் காசு இல்லை. திரைப்படத்துறையில் சேர்ந்து நான் பெரிய ஆளான ஒரு இளைஞர் வரான். அவன் சொல்கிறான், என் உயிரை காப்பாற்றுறதே அம்மா உணவு ஒன்று சார். எத்தனை ஆயிரம் கோடி மக்கள் நல திட்டங்கள் செஞ்சாலும் அதை ஒரு ரூபாய்க்கு கூட விளம்பரம் கொடுக்க தெரியாத கட்சி அதிமுக. ஒன்றுமே செய்யாமல் அதை பலாயிரம் கோடி விளம்பரம் கொடுக்குற கட்சி தான் திமுக. இவ்வளோதான் வித்தியாசம். உங்களுக்கு விளம்பரம் கொடுக்க தெரியாது சார். அடுத்தவங்களோட சாதனையில் கூச்சமே இல்லாமல் ஸ்டிக்கர் ஓட்டல திமுக அடிச்சுக்க யாருமே முடியாது. இன்று உயர்கல்வியில் இந்தியாவில் நம்பர் 1 மாநிலம். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வந்த பிறகு ஆச்சா? இல்லையே. எடப்பாடி ஆட்சி காலத்தில் 52 விழுக்காடு போயாச்சு. 2011 ஆட்சி ஆரம்பிக்கும் 34 விழுக்காடு, ஆட்சி முடிக்கும் 52 விழுக்காடு. இளைஞர்கள் யாரை தேர்வு செய்வார்கள் அப்படிங்கிறீங்க. ஃபர்ஸ்ட் இளைஞர்களுக்கு அந்த சான்ஸே கிடையாது. அரசியல் இயக்கத்தில் இருக்கவங்க அவங்க நான் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படிம்பாங்க. இளைஞர்கள் அங்கீகாரம் கொடுப்பாங்க. சரி, அது தேர்வுங்கிறத விட அது அங்கீகாரம், இளைஞர்களுடைய அங்கீகாரம். அதான் அந்த தேர்வு அங்கீகாரம். யாரை பார்க்க, யாருக்கான அங்கீகாரம் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருந்திருக்கும். தலைப்பு ரொம்ப தெளிவாக இருந்திருக்கும். ஓகே. ஸோ இப்போ களத்தில் இருப்பவருடைய இந்த கட்சியினுடைய தலைவர்கள்லாம் இவர்களெல்லாம் இருக்காங்க. இது இளைஞர்கள் யாரை அங்கீகாரம் செய்ய போகிறார்கள் அப்படின்னு மேற்கோளிட்டு காட்டுவது ஜென்சி கிட்ஸு. ஜென்சி கிட்ஸ்னால் 2000க்கு அப்புறம் பிறந்த ஜென்சி கிட்ஸு. அதில் இப்போ பல பேர் முதல் முறை வாக்காளர்கள், 2ஆம் முறை வாக்காளர்கள். இந்த முதல் முறை வாக்காளருடைய எண்ணிக்கை இந்த வரக்கூடிய தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் 6 லட்சம் தான். இந்த 2ஆம் முறை வாக்காளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கணக்கிலேருந்து ஆரம்பித்தோம்னா அது 1 கோடி 6 லட்சம் வரைக்கும் போகுது. ஸோ இப்போ இந்த 1 கோடி என்பது மிகப்பெரிய எண்ணிக்கையாக இருப்பதால் அப்போ திரைத்துறையிலேருந்து வந்த ஒருவர் நான் இளைஞரை கவர்கிறேன் என்பவரும், திரைத்துறையிலேருந்து வந்து சினிமாவிலேருந்து வந்து அரசியல் முழுநேர அரசியலாக ஒரு 15 ஆண்டுகளும் பயணித்து கொண்டிருப்பவர்களும் சரி, இதை யார் இளைஞரை கவருவார்கள், இவருடைய கொள்கை எவ்வளோ தூரம் தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறத சுருக்கமாக முடிச்சிட்டோம். ஆனால் இதையும் தாண்டி சமூக கட்டமைப்பு நம்ம பார்க்கணும். படிக்கிறவர்கள் இளைஞர்கள் தான், மாற்று கருத்தில்லை. படித்து முடித்து வந்த பின் வேலை வாய்ப்பு தேடுபவர்களும் இளைஞர் தான். வேலை வாய்ப்பு கிடைத்து ஒரு திருமணம் முடிந்து குடும்பம் அமைய பெற்று அவரும் இளைஞர் தான். நம்ம யூத்துன்னு சொல்கிறோம் ஆங்கிலத்தில். அந்த இளைஞரோட வரையறைன்னு பார்த்தீங்கன்னாக்கா 18 ஆண்டுலேருந்து 40 வரைக்கும் தான் இளைஞர்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் கேட்டிங்கனாக்கா 65 வயசு இருக்கிற ஒரு இளைஞர் தான். இளைஞர் அணின்னு ஆரம்பிச்சது பெருமையாக சொல்லுவாங்க. ஆனால் யார் அதில் தலைவராக இருக்காங்கன்னா 65 வயசு வரைக்கும் பையனுக்கு விட்டு கொடுக்குற வரைக்கும் இளைஞராக உட்காந்துருப்பார். 65 வயசு ஆனாலும் இளைஞராக தான் இருப்பாங்க. இப்போ மாறிடுச்சு சார். அதான் இப்போ அவர் 65 வயசு வரைக்கும் அடுத்து இன்மணிதிக்காக வெயிட் பண்ணுவார். அவர் 65-70 வயசு வரைக்கும் இளைஞர் தலைவராக இருப்பார். இந்த நடவடிக்கையில் இளைஞர்களை ஈர்க்குமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா பதில் இளைஞர்கிட்டே சொல்லுவாங்க. ஒரு அடிப்படை வந்து கல்வியிலேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த ஜென்சி கிட்ஸ் அப்படின்னு சொன்னனால கல்வியிலேருந்து ஆரம்பிப்போம். அடுத்தவங்களோட சாதனையில் கூச்சமே இல்லாமல் ஸ்டிக்கர் ஓட்டல திமுக அடிச்சுக்க யாருமே முடியாது. இன்று உயர்கல்வியில் இந்தியாவில் நம்பர் 1 மாநிலம். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வந்த பிறகு ஆச்சா? இல்லையே. எடப்பாடி ஆட்சி காலத்தில் 52 விழுக்காடு போயாச்சு. 2011 ஆட்சி ஆரம்பிக்கும் 34 விழுக்காடு, ஆட்சி முடிக்கும் 52 விழுக்காடு. கல்வியில் புரட்சி. பொன்மலச்செம்மல் வந்து மதிய ஊட்டச்சத்து உணவு திட்டம் அப்படின்னு கொண்டு வரல அப்படின்னா கல்வி கற்பதற்காக பள்ளிக்கு வரக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை மாறி இருக்குமா? அங்கே பல்கலைக்கழகங்கள் துவைக்கவில்லை என்றால் கல்வி புரட்சி ஏற்பட்டிருக்குமா? கல்வி புரட்சியை ஏற்படுத்திய முதல் விதை பொன்மலச்செம்மல் எங்கள் நிறுவனர் எம்ஜிஆர் போட்டது. அதுக்கப்புறம் புரட்சி தலைவி அம்மா. உலக நாடுகள் யாருமே செய்ய துணியாத ஒரு திட்டம். என்ன திட்டம்? மாணவர்களுக்கான மடிக்கணினி திட்டம். இது வரைக்கும் 52 லட்சம் மாணவர்களுக்கு கொடுத்துருக்கோம். சத்தம் இல்லாமல். அதிமுகவுக்கும் திமுக ஒரு வித்தியாசம் தான் என்னென்னா, எத்தனை ஆயிரம் கோடி மக்கள் நல திட்டங்கள் செஞ்சாலும் அதை 1 ரூபாய்க்கு கூட விளம்பரம் கொடுக்க தெரியாத கட்சி அதிமுக. ஒன்றுமே செய்யாமல் அதை பலாயிரம் கோடி விளம்பரம் கொடுக்குற கட்சி தான் திமுக. இவ்வளோதான் வித்தியாசம். அந்த மடிக்கணினியை பெட்ரோலில் ட்வீட் போடுறாரு. அதில் ஒருத்தர், நான் இன்றைக்கி துணை ஆட்சியராக இருக்கேன். இந்த துணை ஆட்சியராக இருக்கிறது காரணம் இந்த மடிக்கணினி எனக்கு வந்து கொடுத்ததுக்கான இது முதல் புள்ளி. நான் இன்றைக்கி ஒரு பன்னாட்டு நிறுவனத்தில் வேலையில் இருக்கேன். காரணம் நான் வந்து 2018 பேட்ச் 12 பேட்ச் ஃபஸ்ட்டு பேட்சில் நான் மடிக்கணினி வாங்கியிருக்கேன். வளர்ந்த நாடுகளே செய்ய இயலாத ஒரு திட்டம் இது. அப்போ இது மாணவர்களுடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னா ஏற்படுத்தியிருக்கு. இது எல்லாத்துக்கும் மேலே உலகமே புரட்டி போட்ட ஒரு கொரோனான்னு ஒன்று பார்த்தோம். வீட்டை விட்டு வெளியிலேயே போக முடியல. இங்கே இருக்கிற எத்தனை பேர் கல்லூரி ஃபஸ்ட் இயரில் இருக்கீங்க, செகண்ட் இயரில் இருக்கீங்க? கொரோனா பேட்ச் எத்தனை கேளுங்க. கொரோனா பேட்சே வேண்டாம். கல்லூரியில் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் இருக்கீங்க. கொரோனான்னு தாக்கம் வரும்போது நீங்கள் வந்து 6ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருப்பீங்க, இல்லை 7ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் அன்றைக்கி 11ஆம் கிளாஸ் படித்த மாணவன், அன்றைக்கி 12வது படித்த மாணவன் ஏறக்குறைய 20 லட்சம் பேர். அவங்கள கேட்டு பாருங்கள் அதோட தாக்கம் எப்படி இருந்தது. ஒரு ஆண்டு காலம் அப்படிங்கிறது அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியமான விஷயம்னு யோசிச்சு பாருங்கள். ஆல் பாஸ் முதல்வருங்க இன்றைக்கி பொதுக்கூட்டத்தில் போகும்போது என்ன சொல்கிறாங்க? ஐயா, நான் கொரோனா பேட்சு, ஆல் பாஸ் போட்டிங்களே நன்றின்னு எதுக்கு சொல்கிறாங்க? அதுதான் காரணம். ஒரு மாணவனுடைய கஷ்டம் மட்டுமல்ல, அவர் பெற்றோரின் கனவு இருக்குல்ல, அது எவ்வளோ பெரிய முக்கியம். இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருடைய மாணவருடைய பெற்றோருடைய கனவு எவ்வாறு இருக்கும்? சரி, எனக்கு பின்னாடி என் மகன் வந்து நான் செய்யாத விஷயத்தை என் மகன் செய்யணும், என் மகள் செய்யணும். எனக்கு கல்வி கிடைக்கல, இவனுக்கு கல்வி கிடைக்கணும். எனக்கு நான் இந்த வேலையில் அமைய முடியல, இவனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு இருக்கும்போது அது ஒரு கனவு. அதுக்காக தானே பெற்றோர் உழைக்கிறாங்க. அப்படி அந்த பெற்றோர்களுடைய கனவையும் சேர்த்து எந்த ஆட்சி, எந்த அதிகாரம், எந்த தலைமை நிறைவேற்றுவதுன்னு தானே முக்கியம். அதுதானே ஜென்சி கிட்ஸுக்கு ஈர்ப்போம். யார் சாதனையாளர்னு சொன்னார்? இன்றைக்கி ஏபிஜே அப்துல் கலாம் எத்தனை பேருக்கு பிடிக்கும்? கைதுங்க.
ஏபிஜே அப்துல் கலாம் ஏன் பிடிக்கும் அவரை? ஜென்சி கிட்ஸ் பிரதர், சன்னம கை தூக்கிட்டு நீங்கள் அதில் ஓட்டாதீங்க. எத்தனை பேருக்கு ஏன் என்ன காரணம்? அவர் ஒரு சாதனையாளர் இல்லையா? அவரை நம்ம வாழ்க்கையில் ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கணும். இளைஞர்கள் வந்து ஜென்சி கிட்ஸில் இளைஞர்னாலே வாழ்க்கையில் ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு ஒருத்தரை பார்ப்போம். இவர் என்னுடைய வாழ்க்கையில் உந்துதல், இவர் இன்ஸ்பிரேஷன் ஏன் அப்படின்னு கேட்டால் அவர் ஒரு சாதனை பண்ணியிருக்கார். சரி, எடப்பாடி பழனிசாமி அந்த சாதனை எடுத்துக்கிறதுக்கு நான் என்ன காரணம் வேணும்? அதுக்காக தான் சொல்லுங்கள். அதான் பட்டியலில் ஃபஸ்ட்டு ஒன்று ஆரம்பிச்சு ஃபஸ்ட் ஆல் பாஸ் முதல்ல ஆரம்பிச்சிட்டா தான். ஓகே. ஏன்னா எந்த மாநிலத்திலுமே செய்யாத ஒரு விஷயத்தை செய்தது வந்து நேரடி தாக்கம்ங்கிறது அதுதான் முக்கியம். ஆனால் அந்த கொரோனாவில் உலகமே முடங்கி இருக்கும் பொழுது கூட ஆல் பாஸ் போட்டால் மட்டும் போதுமா? அந்த இளைஞன் படித்து முடிச்சோடனே வேலை வாய்ப்பு வரணும்ல. வேலை வாய்ப்புக்கு எங்கே போவான்? அதற்கான கட்டமைப்பு வேணும்ல. உட்கார்ந்த இடத்துலேருந்தே 64,000 கோடி முதலீடு வந்துச்சு 2020 ஆண்டு. இப்போ ஸ்டாலின் வந்து 5 இன்ப சுற்றுலா போயிட்டு வந்துட்டார். எங்கே? அமெரிக்கா, ஜெர்மனி, இட்டாலி, ஜப்பான் எல்லாம் போயிட்டு வந்தாச்சு. எவ்வளோ முதலீடு கொண்டு வந்தான்னு கேட்டால் 35,000 கோடி. வெளிநாடு போய் கொரோனா கிடையாது, உலகம் முடங்கியிருக்கல இப்போ இந்த கால சூழலை. சரி, ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னு கேட்டால் அமைச்சர் இப்படி கேட்டுறாரு, இதான் வெள்ளை அறிக்கைங்கிறார். அப்போது மாணவர்களுக்கான வேலை வாய்ப்பு 10 லட்சம் கோடி முதலீடுனாங்க, 35 லட்சம்னாங்க. பார்த்தா இங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்களாம் சத்தம் படம் வெளியில் போயிட்டு இருக்காங்க. டாட்டா பக்கத்தில் பெங்களூர் போகிறாங்க, இன்னொரு சவுத் கொரியன் நிறுவனம் ஹைதராபாத் போகிறாங்க. 1.25 லட்சம் கோடி முதலீடு கூகுள் நிறுவனம். சுந்தர் பிச்சை தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். 1.25 லட்சம் கோடி ஹைதராபாத்துக்கு போச்சு. இங்கே அமெரிக்கா வரைக்கும் போயிட்டு வந்து முதல்வனால முதலீடு ஈர்க்க முடியவில்லை இல்லையா? அப்போ சாதனையாளர்னு யாரை சொல்கிறோம்? யார் சொன்னதை செய்ததும் மட்டுமல்லாமல் சொல்லாததையும் செய்தார்களோ அவர்கள் தானே சாதனையாளர். 64,000 கோடி முதலீடு வந்த பிறகு நிறுவனம் தொடங்கப்பட்டு ஐஃபோன் என்கின்ற தொழிற்சாலை இங்கே ஆரம்பிக்கப்பட்டது எடப்பாடியார் காலத்தில். ஃபாக்ஸ்கான் நிறுவனத்தில் ஐஃபோன் இங்கிருந்து தயாரித்து இப்போ அமெரிக்காவில் விற்பனை செய்யக்கூடிய 100 மொபைல் ஃபோனில் 80 மொபைல் ஃபோன் இந்தியாவில் தயாரிக்கிறாங்க. பிள்ளையார் சொல்லி போட்டது எடப்பாடியார். வேலை வாய்ப்பு எத்தனை பேருக்கு வந்திருக்கும்? எல்லாத்தையும் விடுங்க சார். மருத்துவர் ஆகணும் அப்படின்னு ஒருத்தர் ஒற்றை கையில் நீட்டை விளக்குவேன்னு சொல்லி ஒருத்தர் வீரம் பேசினார். ஆட்சி அதிகாரம் வந்து இன்னையோட 55 மாதம் முடிச்சு 2 மாதம் ஆட்சி இருக்குது. ஒற்றை கையெழுத்து போட்டால் நீட் விளக்குனார்னா கிடையாது. ஆனால் அந்த நீட்டு தேர்வை எழுதி தோல்வுற்ற ஒரு மாணவியோ ஒரு மாணவனோ தற்கொலை செஞ்சுட்டா உடனே ஓடி போய் வீட்டில் போய் பண அரசியல் பண்ணது தானே அந்த கட்சி. உடனே 10 லட்ச ரூபா எடுத்து எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி கொடுத்து மாணவர்கள் மத்தியில் தற்கொலையை தூண்டிய கட்சி தானே அது. பண அரசியல் பண்ணது மட்டுமல்ல, நான் ஏழ்மையில் இருக்கேன், என்னால் இது முடியலையே, ஐயோ என் பெற்றோர் கனவை நிறைவேற்ற முடியலையே, குற்ற உணவில் உயிரை மாய்த்து கொள்கின்ற ஒரு கல்லூரி படிக்கக்கூடிய நான் வந்து மருத்துவன்னு கனவில் இருக்கக்கூடிய மாணவனை தற்கொலை பண்ணோன்னே வீட்டில் போய் பண அரசியல் பண்ண கட்சி தானே. மாணவர்களை தவறாக வழி நடத்தி பொய் சொன்னவங்க மாணவர்கள் எப்படி இருப்பாங்க? ஜென்சி கிட்ஸுக்கு பொய் சொன்ன பிடிக்காது சார். யார் இப்போ எத்தனை பேர் பொய் சொன்ன பிடிக்கும்? கைதுங்க. உங்கள்கிட்ட பொய் சொன்ன பிடிக்குமா? பொய் சொன்னாலும் பரவாயில்ல விட்டுருவீங்களா? ஒற்றை எழுத்து நீட்டு போகுன்னு சொன்னார்ல, விளக்கு வாங்கணும்னு சொன்னார்ல, பண்ண முடியல. ஆனால் பண அரசியல் தானே பண்ணாங்க. ஆனால் அதே கனவை வழக்காடு மன்றத்திற்கு மாணவர்கிட்ட பொய் சொல்லக்கூடாது, யார்ட்டையுமே பொய் சொல்லக்கூடாது, 7.5% உள்ஒதுக்கீடு. விட என்னவாச்சு? ஒரு ஆண்டும் 600 மாணவர்கள். யாரோட மாணவர்கள்? இங்கே விழுப்புரத்தில் ஒரு பெண் வந்து மருத்துவக் கல்லூரி சீட் சேர்ந்துட்டு போய் பேட்டி கொடுக்கும்போது பேட்டி எடுக்கிறாங்க. என்னுடைய மருத்துவ கனவு நினைவாச்சுங்க, எங்கள் அப்பா வந்து காவலாளியாக தான் வேலை பார்க்குறாரு, ஒரு நாளைக்கு 2 ஷிஃப்ட் வேலை பார்க்குறாருங்க. அவர் கனவுங்க நான் மருத்துவர் ஆகணும்னு. இன்றைக்கி நான் மருத்துவ கனவு எனக்கு நினைவாக இருக்குது. காரணம் 7.5 உள் ஒதுக்கீடு. அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 7.5% உள் ஒதுக்கீடு நீட்டில் கொண்டு வந்தது எடப்பாடியார் அப்படின்னு. இன்னொரு மாணவன் இதேமாதிரி உங்கள் ஒரு ப்ரோக்ராமில் தான் பேசினான். நான் காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சிருவேங்க, 4 மணிக்கு எந்திரிச்சிருவேன், 2 மணி நேரம் படிப்பேன், 6 மணி நேரம் காட்டு வேலைக்கு போயிடுவேன். காட்டு வேலைக்கு போயிட்டு இத்தனை மணிக்கு வருவேன். திரும்பி எனக்கு இடைப்பட்ட காலம் ஒரு 1/2 மணி நேரம் கிடைக்கும். அப்போ நான் படிப்பேன், அப்போ நான் தூங்குவேன். திருப்பி நான் சாயங்காலம் காட்டு வேலைக்கு பார்த்தீங்களா? எல்லோரும் பார்த்துருப்பீங்கள்ல. ஒரு பெற்றோர் தன்னுடைய தாய்க்கு பொருளாதார உதவி செய்யணும்னு சொல்லி ஒரு மாணவன் காட்டு வேலைக்கு போகிறான். அவன் சொல்கிறான், இன்றைக்கி நான் வந்து மருத்துவராக கனவில் இருக்கேங்க அப்படிங்கிறான். அப்போ அது எவ்வளோ பெரிய சாதனை. அப்போ சாதனையாளர் தானே மாணவர்கள் விரும்புவார்கள், இளைஞர்கள் சாதனையாளர் தானே விரும்புவார்கள். இதெல்லாம் வந்து அடுத்ததையும் ஒன்று யூடியூபையும் ட்விட்டரையும் சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய ஜென்சி கிட்ஸுக்கு இதெல்லாம் தெரியுமா? அது அடுத்ததையும் சொல்லிடுறேன். 7.5% மட்டும் இல்லை. ஒரு இளைஞன் வேலை தேடி சென்னை வரான். சென்னை வந்து அவனுக்கு வந்து கையில் காசு இல்லை. திரைப்படத்துறையில் சேர்ந்து நான் பெரிய ஆளானு ஒரு இளைஞர் வரான். அவன் சொல்கிறான், என் உயிரை காப்பாற்றுனதே அம்மா உணவு வந்தேன் சார், 5 ரூபாவில் சாப்பிட்டு முடிச்சிருவேன் சார், 10 ரூபாவில் சாப்பிட்டு முடிச்சிருவேன் சார். அதான் சொன்னேன், பல ஆயிரம் கோடி நலத்திட்டங்கள் செய்தாலும், அதுவும் நேரடி தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய திட்டங்கள் செய்தாலும் எங்களுக்கு விளம்பரம் கொடுக்க தெரியாது சார். ஒன்றுமே செய்யாமல் 1000 கோடி விளம்பரம் கொடுக்குற தகுதி அவங்களுக்கு தான் இருக்குது. இதெல்லாம் ஜென்சி கிட்ஸுக்கு ஏன் இருக்குன்னா, ரியல் உலகத்தில் இருக்கக்கூடிய ஜென்சி கிட்ஸு. நான் இப்போ சொல்லக்கூடிய விஷயத்துக்கே 10 நிமிஷம் பத்த மாட்டேங்கிறேன். 10 செகண்ட் இது எப்படி போய் அவங்களுக்கு போய் சேரும்? இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் எனக்கு 10 நிமிஷம் கொடுக்குறீங்க, என்ன விட்டிங்கன்னா நான் 1 மணி நேரம் கூட பேசுவேன். ஆனால் நான் பேசினா 10 செகண்டில் கொண்டு போய் சொல்லணும்னா எப்படி முடியும்? ரியல் உலகில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் 10 செகண்டில் கண்டிப்பாக திரைத்துறை வந்து நம்பர் 1 கிளாமரஸ் இண்டஸ்ட்ரி இந்த வேர்ல்டு என்பது திரைத்துறை. திரைத்துறையில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய தாக்கம் இருக்கும், அதில் மறுக்கையில். ஆனால் வாழ்க்கைன்னு வந்ததுன்னா சினிமாவில் காட்டின மாதிரி 5 நிமிஷம் யாரும் பணக்காரன் ஆயிட முடியுமா? தம்பி நீ ஆயிடுவே தம்பி, ஒரு பாட்டில் வெற்றி நிச்சயம் இது வேத சத்தியம் அப்படின்னு நான் வேணால் பாடுறேன், ஒரு 5 நிமிஷம் பாடுறேங்க, பணக்காரனை கேட்டு பார்க்கல முடியுமா?
எடிட்டிங்கில் பண்ண முடியுமா? எடிட்டிங்கில் மட்டும்தான் முடியும். அது எடிட்டிங்னால அதுக்கு செலவு பண்ணும்ல, காஸ்டியூம் கொடுக்கணும், எல்லாம் பண்ணும்ல. திரை என்பது நம்மளை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற விஷயம். அதில் இருப்பவர்கள் அரசியலுக்கு வரும்போது அவர்களுடைய அனுபவம் வந்து கொஞ்சம் கால சூழல் இருக்குது. அதுக்குன்னு ஒரு வாக்கு வதை இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வாக்கு வங்கி பிரேக்கப் இப்போ கொடுத்துருங்க. எதிர்பார்த்தல இருந்தீங்க 100 பேர் இருக்கக்கூடிய இடத்துல ஆவரேஜ் ஓட்டிங் பர்சன்டேஜ் 57% தான். எவ்வளோ வெயிட்டட் ஆவரேஜ் 57%. 100 பேர் வாக்களிக்கணும்னா அதில் 57 பேர் 60 பேர் தான் போய் ஓட்டு போடுறாங்க. அதில் இளைஞர்கள் எத்தனை பேர் போய் ஓட்டு போடுறாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? சரி. அதனால் வாழ்க்கை, வாழ்வாதாரம் இதை பற்றி அக்கறை இருக்கக்கூடிய இளைஞர்கள், பெற்றோருடைய கனவை சுமக்கக்கூடிய இளைஞர்கள், அவர்களுக்கு போய் ஓட்டு போடுறது எல்லாமே சாதனையாளருக்கு மட்டும்தான். அந்த சாதனையாளர் பட்டியலில் முதல் ரியல் தலைவராக இருக்கிறது எடப்பாடியார். அவருக்கு தான் உழுங்குங்கிறத உறுதி. போதை, இளைஞர் கையில் கல்வியை கொடுக்க வேண்டும், இளைஞர் கையில் வாழ்க்கையை கொடுக்க வேண்டும், வாழ்வாதாரத்தை பெருக்க வேண்டும் என்ற சிந்தனை இல்லாமல் இளைஞர் கையில் போதையை கொடுக்குறாங்க பார்த்தீங்களா? கஞ்சா, மெத்தப்டமைன்னு அப்படி சிந்தட்டிக் ட்ரக்ஸ் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு என்றைக்குமே இளைஞர்களுக்கு வந்து சப்போர்ட் கிடைக்காது. யார் சிறந்த போதை தலைவர் அப்படின்னு ஒரு டாபிக் வச்சிங்கன்னா அதில் வேணால் சில பேர் வந்து முன்னாடி நிற்பாங்க. அதுக்கு வேணால் அவங்களோட ஓட்டு போகுமே ஒழிய உண்மையான பெற்றோருடைய கனவு, இளைஞனுடைய கனவை நினைவாக்க வேண்டும், அதற்குரிய திட்டங்களை கொடுத்தது யார், அதற்கு முன்னுதாரணமாக இருந்து செயல்படுத்தியது யார் அப்படின்னா அதில் ரியல் தலைவராக எடப்பாடியார். என்றைக்கும் இளைஞர்களை கவர்ந்தவர். அது நான் சொல்கிறேன், 18 வயது 40 விழுக்காடு இளைஞரை கவர்ந்தவர். அந்த 1,06,00,000 ஆல் பாஸ் முதல்வர் எடப்பாடியார் தான். அதில் மாற்று கருத்து இல்லை. நன்றி.